வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாம் கார சீயம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விதை நீக்கி அதை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், தேங்காய் சில் ஒரு 6 தேங்காய் சில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாவு வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, இது 3 சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்க மாவு இது. இதை வந்து நீங்கள் புளிக்காமல் தான் இந்த சீயத்தை சுடணும். இதிலே இனிப்பு சீயமும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஒரே மாவில் நீங்கள் 3 ஆப்ஷன் மாவு பண்ணிக்கலாம். ஒன்று காரச்சீயம், ஒன்று இனிப்பு சீயம், இன்னொன்று புளிக்க வச்ச பின்னாடி இதை நீங்கள் ஆப்பமாகவும் ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ காரச்சீயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் வத்தல் பேஸ்ட்டை அதில் போட்டேன். வெங்காயத்தை போட்டாச்சு. தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் சமையல் சோடா போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெயும் சூடு பண்ணிக்கோங்க பாத்திரத்தில். இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாதிரி எடுத்து ஊற்று. கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கெட்டியாக ஊற்றிக்கோங்க. இதே மாவில் நான் உங்களுக்கு இனிப்பு செய்யவும் செஞ்சு காமிக்கிறேன். ஒரே மாவு வச்சு நம்ம அந்த 3 டிஷ் பண்ண முடியும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சீயம் செய்யும்போது மாவு புளிக்கக்கூடாது. இதே மாவை நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா ஆப்பமாக ஊற்றிக்கலாம் அடுத்த நாள் காலையில். இப்போ நம்மளுக்கு சீயம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிஆர் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.